இணைப்பிலே கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் இப்படி கூடி வரத்தக்கதாக கடவுள் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் அதிகமாக பலவீனப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள கடவுள் உதவி செய்தார். அருமையான சகோதரர்களாக நீங்கள் அனைவரும் என்னுடைய உடல் நலத்திற்காக உற்சாகத்தோடு கூட நீங்கள் ஜெபித்தீர்கள். ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு அடியனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கும் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசியும் எப்படும் இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இம்மட்டுமாக தகப்பன் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இனிமேலும் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஒரு பாடலை பாடி செய்திக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு நான் எந்த அளவிற்கும் பாத்திரவான் அல்ல. நீர் கொடுக்கின்ற நன்மைகளை அனுபவிப்பதற்கு நான் எந்த அளவுக்கும் பாத்திரவான் அல்ல. ஆனாலும் நீர் உம்முடைய மாறாத அன்பினாலே இந்த நாள் மட்டுமாக என்னை சிநேகித்தீர். என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்தினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவர், ஒருவேளை நான் பாவியாய் இருந்தேன், தொடர்ந்து நான் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டே இருந்தேன். ஆனாலும் நீர் கனிவோடு கூட என்னை மன்னித்து இந்த நாள் மட்டுமாக என்னை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு காலத்திலே நான் காட்டு ஒலிவ மரமாக யாருக்கும் பிரயோஜனமற்றவனாக காணப்பட்டேன். ஆனால் காட்டு ஒலிவ மரத்தினாக ஒரு கிளையாக இருந்த என்னை அந்த கிளையை நின்று வெட்டி எடுத்து நாட்டு ஒலிவ மரத்தின் கிளையோடு கூட என்னை ஒட்ட வைத்து அந்த நாட்டு ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியாய் என்னை மாற்றினார். ஆனாலும் கூட நான் கனி தராமல் இருந்த நாட்களிலும் கூட என்னை ஒரு பொருட்டாக எண்ணி அந்த கிளையை வெட்டி விடாதபடிக்கு இம்மட்டுமாக என்னை நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீரே. இந்த நன்றியை நினைத்து நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அர்த்தமுள்ள இந்த பாடலை நான் பாடுகிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் யோக்யனல்ல இயேசுவே, நின் ஸ்நேகம் பிராபிப்பான். ഞാൻ യോഗ്യനല്ല യേശുവേ, നിൻ നന്മ പ്രാപിപ്പാൻ. എങ്കിലും നീ സ്നേഹിച്ചു, എങ്കിലും നീ മാനിച്ചു, എങ്കിലും നീ സ്നേഹിച്ചു, എങ്കിലും നീ മാനിച്ചു. ഇത്ര നല്ല സ്നേഹമേ നന്ദിയോടെ വാഴ്ത്തും ഞാൻ. ഇത്ര നല്ല സ്നേഹമേ നന്ദിയോടെ വാഴ്ത്തും ഞാൻ. ഞാൻ ദോഷമായി നിരൂപിച്ചു, ദോഷങ്ങൾ പ്രവർത്തിച്ചു. ഞാൻ ദോഷമായി നിരൂപിച്ചു, ദോഷങ്ങൾ പ്രവർത്തിച്ചു. എങ്കിലും കനിഞ്ഞു നീ, എങ്കിലും ക്ഷമിച്ചു നീ, എങ്കിലും കനിഞ്ഞു നീ, എങ്കിലും ക്ഷമിച്ചു നീ. ഇത്ര നല്ല സ്നേഹമേ നന്ദിയോടെ വാഴ്ത്തും ഞാൻ. ഇത്ര നല്ല സ്നേഹമേ നന്ദിയോടെ വാഴ്ത്തും ഞാൻ. ഞാൻ നാട്ടൊലിവായി തീർന്നിട്ടും കായ്ച്ചതില്ല സൽഫലം. ഞാൻ നാട്ടൊലിവായി തീർന്നിട്ടും കായ്ച്ചതില്ല സൽഫലം. എങ്കിലും ഈ കൊമ്പിനെ തള്ളിയില്ലി ഏളയെ, എങ്കിലും ഈ കൊമ്പിനെ തള്ളിയില്ലി ഏളയെ.
நல்ல ஸ்நேகமே நன்னியோடே வாழ்த்தும் ஞான் ஏற்ற நல்ல ஸ்நேகமே நன்னியோடே வாழ்த்தும் ஞான் ஞான் யோக்ய நல்ல இயேசுவே நின் ஸ்நேகம் பிராபிப்பான் ஞான் யோக்ய நல்ல இயேசுவே நின் நன்மை பிராபிப்பான் எங்கிலும் நீ ஸ்நேகிച്ചു எங்கிலும் நீ மாணிച്ചു எங்கிலும் நீ സ്നേഹിച്ചു എങ്കിലും നീ മാനിച്ചു എത്ര നല്ല സ്നേഹമേ നന്ദിയോടെ വാഴ്ത്തും ഞാൻ എത്ര നല്ല സ്നേഹമേ നന്ദിയോടെ വാഴ്ത്തും ഞാൻ. இந்த நாளிலும் நாம் வேதத்தை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட வாசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தியானத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறேன். சங்கீதம் 19 நம்முடைய வேதத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து எவ்வளவு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2 வசனத்திலேயோ வேதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக வேதத்தை குறித்து ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது சங்கீதம் 119. நம் அனைவருக்கும் தெரிந்தபடி வேதத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பகுதி அந்த சங்கீதம் 119. 176 வசனங்கள் இருக்கிறது. 176 வசனங்கள் இருக்கிறது. 22 தலைப்புகளின் கீழாக ஒவ்வொரு தலைப்பின் கீழும் 8 வசனங்கள். 22 × 8 176. எந்த இது 22? ஆங்கிலத்தில் எப்படி 26 ஆல்பாபெட்ஸ் இருக்கிறதோ அதே மாதிரி எபிரேய மொழியில 22 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த 22 எழுத்துக்களிலும் ஒவ்வொரு எழுத்துக்கு கீழாக 8 வசனங்கள். இந்த 176 வசனங்களிலும் 6 வசனங்களை தவிர 3ஆவது வசனம், 84ஆம் வசனம், 90ஆம் வசனம், 121, 122, 132 இந்த 6 வசனங்களை தவிர மற்ற 170 வசனங்களுமே ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கும், வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கும், சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கும், நியாயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும், கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கும், பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்படி அநேக வார்த்தைகளை கொண்டு இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்த சங்கீதம் நமக்கு என்ன செய்து சொல்லுகிறது. ஆக எந்த அடிப்படையிலே நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். 3 கோட்பாடுகளை சொல்லி செய்தியை முடிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன். முதலாவதாக நாம் 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வசனங்களில் உள்ள பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். எந்த வேத பகுதியை நாம் வாசித்தாலும், எந்த வேத பகுதியை நாம் தியானித்தாலும் அதனுடைய பின்னணியத்திலே இருந்து அதனை சிந்தித்து தியானித்தால்தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும். ஆக இந்த பகுதி என்ன சொல்லுகிறது? யோசியா ராஜாவை பற்றி சொல்லுகிறது. 34ஆம் அதிகாரம் முதல் பகுதியில 1ஆம் வசனம், யோசியா ராஜா 8 வயதான போது அவன் ராஜாவானான். மிகவும் சிறிய வயதிலே, நம்முடைய நாட்களிலே பார்த்தா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிற போது அவன் 8 வயதிலே அவன் ராஜாவாக வந்தான். அவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் எந்த சூழ்நிலையிலே அவன் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டான்? அவனுடைய தகப்பன், அதுக்கு முந்தின அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய பேர் ஆமோன். ஆமோனுடைய தகப்பனுடைய பேர் மனாசே. தாத்தா யோசியானுடைய தாத்தாவின் பேர் மனாசே.
அவனுடைய தகப்பனுடைய பேர், அப்பா பேர் ஆமோன். இவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன? ஜீவனுள்ள தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு, ஜனங்களையும் வணங்க சொல்லுவதை விட்டுவிட்டு அவர்கள் செய்த காரியம் என்ன? பாகால்களுக்கும் மற்ற விக்கிரங்களுக்கும் தோப்பு விக்கிரங்களை உண்டாக்கி அவைகளுக்கு பலி செலுத்தி வந்தார்கள். ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம் பழுதுபட்டு போய்விட்டது. ஜீவனுள்ள தேவனுடைய வணக்கம் நின்று போய்விட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு சீனா மலையிலே கொடுத்த முதல் கட்டளையை அவர்கள் என்ன செய்தார்கள்? மீறினார்கள். தேவனை குறித்த பயமோ தேவனை குறித்த அக்கறையோ அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த யோசியா ராஜா 8வது வயதிலே அவன் என்ன செய்தான்? ராஜ்யபாரத்துக்கு வந்தான். அவன் தகப்பனாகிய தாவீதினுடைய வழிகளிலே செம்மையாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் 3வது வசனத்துல, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். அப்போ 16 வயது, வாலிப வயது. அவன் வாலிப வயதிலே அவன் தேவனை தேட ஆரம்பித்தான். இன்றைக்கும் நம்மத்தில் அநேக வாலிபர்கள் இருக்கார்கள். இந்த வயதிலே இன்றைக்கு அநேகர் எதையோ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜாவினுடைய வம்ச வழியிலே வந்த இந்த யோசியா அந்த இளம் வயதிலேயே கர்த்தரை தேட ஆரம்பித்தான். இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிப வயதிலே ஆண்டவரை தேடி அவர்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்புறும். அதன் மூலமா மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லி. ஆக அவன் 8வது வயதிலே கடவுளை தேட ஆரம்பித்தான். அடுத்து பாருங்க, சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவன் தேட ஆரம்பித்த மாத்திரத்திலே இன்னொரு காரியத்தை சொல்ற, அங்க இருக்கிற 12ஆம் வருஷம், அதே வசனத்தில் வருது 12ஆம் வருஷம். அப்ப அவனுடைய 20வது வயதிலே அவன் மேடைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? அகற்றி போட்டு விட்டான். அதற்கு அடுத்த வசனம் பூஜாசாரிகளை கொலை செய்து அவருடைய எலும்புகளை என்ன செய்து விட்டானாம்? சுட்டரித்து போட்டு விட்டானாம். இது வேதத்திலுள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன் மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷனின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். ஆக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இவனுடைய நாட்களிலே துல்லியமாக அப்படியே என்ன செய்தது? நிறைவேறிற்று. அடுத்தது பாருங்க, 8வது வசனத்துல அவனுடைய ராஜ்யபாரத்தினுடைய 18ஆம் வருஷத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தானாம்? பழுது பார்த்தான். இளம் வயதாக இருக்கின்ற வேளையிலே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களிலே இந்த ராஜாங்கத்தினுடைய பொறுப்போடு கூட அந்த காரியத்தை நடப்பித்தான். இப்படி ஆண்டவருடைய ஆலயத்தை பழுது பார்க்கின்ற வேளையிலே அங்கு நடைபெற்ற ஒரு காரியம் என்ன? 14ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட படத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதாய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையிலே கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திலேயே தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செய்து விட்டது? காணாமல் போய்விட்டது. அதற்குரிய இடத்தை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கொடுக்க மறந்து விட்டார்கள். இப்படி ஆலயத்தை பழுது பார்க்கின்ற பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்து கொண்டார்கள்? அவர்கள் கண்டு கொண்டார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அங்கே நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி பக்கத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்க வேண்டும். கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி என்பது அடையாளம் என்ன? கடவுளுடைய பிரசன்னம் அங்கே காணப்படுகின்றது. அப்ப கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடத்திலே வேதம் காணப்பட வேண்டும். மாத்தி சொன்னா வேதம் இருக்கின்ற இடத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வேதம் இருக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறதா? நம்முடைய ஆலயங்களிலே வேதம் இருக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறதா?
ஆலயங்களிலே வேதத்தை இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமையிலே தான் காணப்படுகின்றோம். வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? வேத வாக்கியங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? மற்ற அநேக காரியங்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நேரத்தை எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? ஒதுக்கி கொடுத்துக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் வரும் பொழுது 10 நிமிஷத்துல பிரசங்கம் முடிங்க, 20 நிமிஷத்துல பிரசங்கம் முடிங்க என்று சொல்லி மற்ற காரியங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் பார்க்க என்ன செய்து விடுகிறோம்? தவறி விடுகிறோம். அதனால இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம மாடரேட்டருக்காக, பிஷப்புக்காக நாம் என்ன செய்தோம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஏன்? கடவுளுடைய வார்த்தைகளை மறந்தார்கள். அந்நியன் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்ம மீது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். என் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி. ஆக இந்த வேதம் அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது அவனுக்கு முன்பாக வாசித்தான், அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இதிலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் செய்ய தவறி விட்டோமே என்று சொல்லி அவன் மிகவும் மனம் வருந்தி ஒரு தீர்க்கதரிசியானவரிடத்தில் ஆட்களை அனுப்பி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே மாறாக பதில் கிடைக்கிறது. அந்த பதிலை கேட்ட மாத்திரத்திலே அவன் செய்த காரியம்தான் இந்த 29ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். அனைவரும் அங்கே என்ன செய்கிறான்? ஆலயத்துக்கு முன்பாக கூடி வர செய்து அத்தனை பேருக்கு முன்பதாக அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 30ஆம் வசனத்திலே ஆசாரியன் தான் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆலயத்திலே. அதுதான் அந்த காலத்தினுடைய சட்டத்திட்டம். ஆனா இந்த ராஜா என்ன செய்கிறான்? அனைவரையும் வரவழைத்து அவர்கள் அனைவருக்கு முன்பதாக வேதத்தை என்ன செய்தான்? வாசித்து விட்டு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார். ராஜா என்ன தீர்மானம் எடுக்கிறார்? அதற்கு அடுத்த வசனம், ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே தான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை பண்ணினான். ஆக நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நம்மை ஒரு மாற்று உருவாக்கத்துக்கு நேராக அழைத்து செல்ல வேண்டும். ஒரு மறுமலர்ச்சிக்கு நேராக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஒரு உடன்படிக்கைக்கு நேராக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழைத்து செல்ல வேண்டும். அந்த ராஜா என்ன செய்தான்? வேதத்தை வாசித்தான். தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் அதனை முழு மனதோடு கூட பின்பற்றுவோம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அந்த இடத்திலே தானே ஒரு தீர்மானம் பண்ணினான். அவன் பண்ணின மாத்திரத்திலே அடுத்த வசனம் சொல்கிறது, அங்கு கூடியிருந்த அனைத்து ஜனங்களும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை என்ன செய்தார்களாம்? எடுத்தார்களாம். நாங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவரை முழு மனதோடு கூட சேவிப்போம், முழு மனதோடு கூட நேசிப்போம் என்று சொல்லி எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். அப்போ நீங்களும் நானும் வேதத்தை படிக்கின்ற மாத்திரத்திலே அது நம்மை ஒரு உடன்படிக்கைக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? அழைத்து செல்ல வேண்டும். ஒரு புதிய மாறுதலுக்கு நேராக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஒரு மாற்று உருவாக்கத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். We have to read the Bible with the perspective of reformation. இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இந்த வேதம் எவ்வளவு கடின உழைப்பிற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா? எங்கேயோ இருந்து ஜெர்மனியிலே பிறந்து வந்த ஸ்டீகன்பால்க், பர்த்தலோமியு ஸ்டீகன்பால்க் தரங்கம்பாடி என்ற இடத்திலே காலடி வைத்து அங்கு தமிழை கற்று இலக்கணத்தை கற்று அந்த மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்து நம்முடைய கரங்களிலே வெகு எளிதாக இந்த வேதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வேதத்தை அவர் மொழிபெயர்த்ததினாலே அன்றைய நாளில் இருந்த கவர்னராலே அவர் சிறைபிடிக்கப்பட்டு 4 மாதங்கள் அவர் சிறையில் இருந்தார். ஏன் என்று சொன்னால் இந்த வேதம் விடுதலையை கற்றுத் தருகிறது. ஆனால் அந்த கவர்னருக்கு வியாபாரம் தான் முக்கியம். வியாபாரம் மனிதர்களை அடிமையாக்கும். ஆனால் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட வேதம் அடிமைகளை விடுதலையாக்குகின்ற செய்தியை சொல்லுகின்றது. ஆகவே இந்த மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வேதம் எங்களுடைய வியாபாரத்துக்கு எதிரானது என்று சொல்லி அதற்கு காரணமாய் இருந்த இந்த ஸ்டீகன்பால்கை சிறையில் அடைத்தார்கள். நம்முடைய கரங்களிலே எளிதில் இந்த வேதம் கிடைத்து விடவில்லை, நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு பிற்பாடு அவர் முழுவதுமாக மொழிபெயர்த்து நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் எந்த முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? வேதத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு மறுமலர்ச்சிக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடு கூட நம் வேதத்தை வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக எந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் உள்ள பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 8:26 முதல் 40 முடிய.
இங்கே பார்க்கின்ற வேளையிலே ஒரு ஆப்பிரிக்காக்காரர், எத்தியோப்பியன், அவன் ராஜஸ்திரீயாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரி, அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த ஒருவன். ஆக அவன் அந்த எத்தியோப்பிய தேசத்தினுடைய நிதி மந்திரியாக இருந்தவன், பெரிய பணக்காரன். அந்த தேசத்தினுடைய அதிபதியினுடைய பொக்கிஷதாரியாக அவன் இருந்தவன். அப்படிப்பட்டவன் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, பிராசலைட் என்று சொல்லி சொல்லுவார்கள், யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கட்டளையின்படி எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு அவன் ரதத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போய்கொண்டிருக்கிறான். ரதத்திலே போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவன் ஏசாயா புஸ்தகத்தை என்ன செய்கிறான்? வாசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். ஆனா இப்பொழுது ஆவியானவர் பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, சபையில ஆதி திருச்சபையில இருந்த ஒரு மனிதன், சபை பணியாளராக ஏற்படுத்தப்பட்ட 7 பேர்களில் ஒருவன் இந்த பிலிப்பு. அவனிடத்துல ஆவியானவர் பேசுகிறார், நீ வனாந்தர மார்க்கமா போய் காசாக்கு போகிற வழியிலே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அவனு என்ன செய்கிறான்? அந்த பகுதிக்கு வருகிறான், வனாந்தரத்துக்கு வருகிறான். ஆண்டவர் நம்மை எங்கு போக சொன்னாலும், எந்த இடத்துல ஊழியத்துக்கு நாம் போக வேண்டியதே அவசியம். நம்முடைய பணியிடங்களிலே கூட நமக்கு மாறுதல் கிடைக்கும். ஆனா மாறுதல் கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் காலையில போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்லையே, இல்லாவிட்டால் யாரையாச்சும் பிடிச்சு பக்கத்துல வாங்கிக்கலாமே, இப்படிப்பட்ட முயற்சிகளிலே தான் நாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் ஒருவேளை நாம் அந்த இடத்துல போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஆண்டவரத்துல போக வேண்டும். இன்றைக்கு அநேகர் ரதத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நற்செய்தி எடுத்து சொல்ல ஒருவேளை ஆண்டவர் நம்மை பயன்படுத்தலாமே, ஏன் நாம் போகக்கூடாது? ஆக ஆண்டவர் எந்த இடத்திற்கு போக சொன்னாலும் நாம் போவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். பிலிப்பை நோக்கி நீ வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொன்னால் உடனடியாக அவன் வார்த்தையை கீழ்ப்படிந்தவனாக அவன் வனாந்தர மார்க்கமாக போகிறான். மந்திரி ரதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான், பிலிப்புவும் ரதத்தோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறான்? ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது மந்திரி வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் அங்கே பிலிப்புவுக்கு சொல்லப்படுகிறது. யார் இந்த மந்திரியை குறித்து சொல்லும் பொழுது தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை, ஆங்கில வேதாகமத்தில் யூனுக் என்று சொல்லி போடப்பட்டது, திருநங்கை என்று சொல்லி என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் ஒரு ஆப்பிரிக்காக்காரன், திருநங்கைக்காரன், சமுதாயத்தாலே புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதன். இன்றைக்கும் நான் திருநங்கைகளை யாரும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ஆலயங்களில் என்ன செய்து கொள்ளவில்லை, சேர்த்துக் கொள்வது கிடையாது. அவர்களை ஒரு விதமாகத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர்களும் வெளியேறப்பட்டவர்கள். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தை பார்த்தா, அவர்களை என் ஜெப வீட்டிலே வரவழைத்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆக நாம் ஒருவரையும் என்ன செய்யவிடக்கூடாது? ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. பாலின வேறுபாடுகளோ வேறு எந்த வேறுபாடுகளோ திருச்சபையிலேயோ சபை மக்களிடத்துல என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ஆக இவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டே போகிறான். இவனும் ரதத்தோடு கூட என்ன செய்கிறான்? ஓடிக்கொண்டே போகிறான். அப்பொழுதுதான் அவன் வாசிக்கிறது இவனுக்கு கேட்கிறது. அப்போ அவன் மந்திரியாய் இருந்தும் கூட ஆலயத்துக்கு வரும் பொழுது என்னத்தை கொண்டு வந்திருக்கான்? வேதத்தை கொண்டு வந்திருக்கான். அதனாலதான் திரும்பி போகும்போது ஏசாயா வாசித்து கொண்டு போகிறான். இன்றைக்கு நாம் வேதத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோமா? ஒரு காலத்திலே நமக்கு பேர் என்ன? அவர்கள் எல்லாம் வேதக்காரர்கள் என்று சொல்லி. ஏன்? நாம் வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் நாம் வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவர் சொல்லும்படி சொன்னார், if you carry the Bible when you are young, then the Bible will carry you when you become old. நீ இளமையிலே வேதத்தை சுமந்தால் நீ முதுமை அடையும் போது நீ சுமந்த வேதம் உன்னை சுமக்கும். இன்றைக்கு வேதத்தை சுமப்பதற்கு கையில் எடுத்துக்கொள்வதற்கு அநேகருக்கு வெட்கம். இன்றைக்கு எல்லாமே எதுல வந்துச்சு? செல்போன்ல வந்ததுனால டவுன்லோட் பண்ணிட்டு போலாம். ஆனா என்றைக்குமே செல்போன் வேதத்திற்கு இணையாக போவது கிடையவே கிடையாது. 10ல் 1 11 அதுதான். எவ்வளவோ ஆப் இருக்குது, அதுல இது ஒரு ஆப், அவ்வளவுதான். ஆனா வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை நம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு தனிப்பட்ட பர்சனல் பைபிள் ஒன்று இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகர் அப்படி வைத்திருக்கிறார்கள். யாரு கேட்டாலும் அந்த பைபிள் என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு காரியம். நமக்கென்று சொல்லி ஒரு பர்சனல் பைபிளை வைத்திருப்பது நல்லது. அதிலே நான் படித்து தெரிந்து கொள்வது நல்லது. ஆலயத்துக்கு போகும்போது எந்த இடத்துக்கு போகும்போதும் வேதத்தை நாம் சுமந்து போவது அது ஒரு வெட்கக்கேடான காரியம் அல்லவே அல்ல. வேதம் எப்பொழுதும் நம்முடைய கரங்களில் என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும். ஒரு குருவானவர் சொல்லுவார், நாசம் கையில எப்போதும் கத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய கரங்களிலே வேதம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் வேதம் நம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும். ஆக இவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்த பொழுது அவன் பிலிப்பு கேட்கிறான், இதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு. அப்பதான் சொல்ற மந்திரியை, யாராச்சும் ஒருத்தர் விளக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கும் வேதத்தின் வார்த்தைகளை விளக்குவதற்கு ஆட்கள் தேவை.
ரதத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு வேதத்தை விளக்கி சொல்வதற்கு ஆட்கள் தேவை. ஏன் நீங்களும் நானும் ஒரு பிலிப்புவாக மாறக்கூடாது? இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் ரதத்தை நிறுத்த சொல்லுகிறான், பிலிப்புவை வண்டியிலே ஏற்றுக்கொள்கிறான். அப்பொழுது அவன் படித்த வாக்கியம் என்ன? நம்ம அனைவருக்கு தெரிந்தபடி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அவர் வாசித்து கொண்டு போகிறார். பார்த்து கொள்ளும் பொழுது தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி மந்திரி கேட்ட பொழுது அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பு அவருக்கு எடுத்திருக்கிறார். யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஏசாயா 53 அவரை பாடுபடுகின்ற தாசனாக சித்தரித்து தீர்க்கு எழுதியிருக்கான். He was a suffering servant. ஆக வேதத்தை படிக்கும் பொழுது நான் யாருடைய வேதத்தை படிக்கிறேன்? எனக்காக பாடுபடுகின்ற தாசனுடைய வேதத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? படித்துக் கொண்டிருக்கிறேன். சஃபரிங் சர்வெண்ட். பாருங்க, பல வேளைகளில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து உயர்வாக சொல்லித்தான் என்ன செய்ய வழக்கம், நமக்கு ஜெபிப்பது வழக்கம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வார்த்தை பூமியை படைத்தவரே, உலகம் கொள்ளாதவரே, அப்படியாக்கு இப்படியாக்கு சொல்லிட்டு உயர்ந்த வார்த்தைகளையே பயன்படுத்தி நாம் என்ன செய்து கொடுக்கிறோம்? ஜெபிக்கிறோம். நல்லது தான், அதில் எதுவும் தவறு கிடையாது. ஆனா அதே வேளையிலே என்னை மீட்க மனு உருவு எடுத்தவரே, எனக்காக சிலுவையை சுமந்தவரே என்று சொல்லி பாடுபடுகின்ற தாசனையும் அழைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அதிலும் ஒரு விசேஷம் என்ன செய்கிறது? அடங்கித்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த பாடுபடுகின்ற தாசனை குறித்து அந்த மந்திரிக்கு பிலிப்பு என்ன செய்யறான்? விளக்குகிறான். விளக்கின மாத்திரத்திலே மந்திரி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, என்ன செய்ய வேண்டும்? தண்ணி இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு எனக்கு தடை இல்லை என்று சொல்லி தண்ணீரினாலே அவன் என்ன செய்கிறான்? ஞானஸ்நானம் பெறுகிறான். உடனே ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி சந்தோஷத்தோடு கூட திரும்பி போனான். அவன் வாசித்த புத்தகம் ஒரு துக்கத்தையோடு கூட ஆரம்பித்த அதிகாரம். ஏசாயா பாடுபடுகின்ற தாசனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பாடுபடுகின்ற தாசனை குறித்து விளக்கிற பின்பு மந்திரி சந்தோஷத்தோடு கூட என்ன செய்தான்? திரும்பி போனான். அப்ப நம்ம வேதத்தை எந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் படிக்க வேண்டும்? அவர் பாடுபடுகின்ற தாசன் என்று சொல்லக்கூடிய கண்ணோட்டத்தோடு கூட நம்ம வேதத்தை படிக்க வேண்டும். We must read the Bible with the perspective of suffering servant. அப்படிப்பட்ட கோட்பாடோடு படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக எந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் படிக்க வேண்டும்? லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வாசனங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா 24 13 முதல் 27 முடிய. இது நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த பகுதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே சாயங்காலம் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு 2 சீடர்கள் போகிறார்கள். அவர்களில் ஒருவனுடைய பெயர் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிலயோப்பா என்று சொல்லி. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்த சீடனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஒருவேளை அவனுடைய மனைவியாக இருக்கலாம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் யோவான் 19:25 கிலயோப்பா மரியாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் 2 பேரும் போய்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள் 2 பேரும் போய்கொண்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். இன்னொரு காரியம் ஆங்கில வேதாகம் என்ன சொல்லுது? while they were discussing and reasoning என்று சொல்லி பேசிக்கொண்டு வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று சொல்லி. அப்ப யாருக்கு இடையில வாக்குவாதம் வரும்? புருஷனுக்கு மனைவிக்கு இடையில தான் என்ன செய்யும்? வாக்குவாதம் வருங்கிறதுனால ஒருவேளை அவன் மனைவியா இருக்கலாம் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிறார்கள். எது எப்படி சொல்லி 2 பேர் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்றைய நாட்களிலே எருசலேமில் நடந்த சம்பவங்களை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறார்? நடந்து போய்கொண்டே இருக்கிறார். இவர்கள் வெகு துக்கத்தோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மேசியா அவர்தான் எங்களை காப்பாற்றுவாரு, இந்த ரோமர்களிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, எங்களுக்கு ஒரு விடுதலை பயணத்தை மேற்கொள்ள உதவி செய்வார் என்று சொல்லி நாங்கள் மலை போல நம்பிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கே இந்த கதி. ஆனா எப்படி எங்களுடைய ஸ்திரீகள் சிலர் காலையில போனாங்க, அங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி துக்கத்தோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இயேசு நடந்து போய்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்? தம்மை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை, மோசே முதலான நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் மூலமாக, சங்கீதங்களினால் தன்னை குறித்து சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து அவர்களுக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? விவரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் இவருடைய பயிற்சியை கேட்டுக்கொண்டே போகிறார்கள். அவருடைய எல்லை வந்த பிற்பாடு இவர் அப்புறம் போகிற போல காணப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயரே தயவு செய்து எங்களுடைய வீட்டில் வந்து தங்கும், இப்பொழுது சாயங்காலம் ஆயிட்டு, இரவாயிட்டு, இளைப்பார் விட்டு நீங்கள் அடுத்த நாள் போலான்னு சொல்லிட்டு அப்பொழுது அவர்களுடைய பேசிக்கிட்டு அவருடைய இல்லத்திற்கு போகிறார். அப்பத்தை பிட்கையில் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அவர் மறைந்து போனார். அப்பதான் இவர் சொல்றாங்க, அவர்
வழியிலே நம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டியது அவசியம். அப்ப எப்படி வாசிக்க வேண்டும்? நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட வருகிறார், அவர் என்னோடு கூட நடக்கிறார், அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையிலே நீங்களும் நானும் இந்த வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? விளக்கி காட்டுவாராம். ஆக எந்தெந்த அடிப்படையிலே நாம் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை நம்மை ஒரு மாறுதலுக்கு நேராக, மாற்றுருவாக்கத்துக்கு நேராக, உடன்படிக்கைக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது பாடுபடுகின்ற ஒரு தாசன் குறித்து சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டத்தோடு கூட, with the perspective of the suffering servant, நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கின்றார், என்னோடு கூட வருகின்றார், என் நிமித்தமாக அவர் பாடுபட்டார் என்ற அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையிலே வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அப்படி நாம் இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கண்களை என்ன செய்வார்? திறப்பார். சங்கீதக்காரர் ஜெபிக்கிறாங்களோ, உம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கும்படிக்கு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை வாசிக்க முற்படும் பொழுது, இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? புதிதாக கற்றுக் கொடுப்பார். பல வேளைகளில் நாம் பழம்பெருமைகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேசிக் கொண்டிருக்கிறோம். ட்ரெடிஷனல் பிரைடு. நான் உபவாசம் இருந்து 10 முறை நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், நான் முழங்கால் படியிட்டு 20 முறை நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? யாருக்காவது நம்ம இந்த வேதத்தை சொல்லியிருக்கிறோமா? பல வேளை ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய வசனத்தை பயன்படுத்த நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அப்படி நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வோம்? நாம் மாற்றி ஏறெடுப்போம். இந்த வசனங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த வசனத்துடைய மகத்துவங்களை சொல்லும் பொழுது அது அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? கிரியை நடப்பிக்கும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இம்மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். நிலங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது, அறுவடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் ஆட்களோ இல்லை என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய ஆதங்கத்தை தீர்க்க நீங்களும் நானும் இன்றைய நாளிலே முன் வருவோம் என்று சொன்னால், இன்றைய நாளினுடைய இந்த